தமிழக அரசின் சார்பில் நடத்தப்பட்ட அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு 27 அண்டை நாடுகளிலிருந்து பங்கேற்ற மாநாடு. யாரும் கூவி கூவி அழைக்கவில்லை. யாரும் 2 மாதமாக சங்கிகளை வைத்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தவில்லை. பாஜக ஒருபுறம், RSS ஒருபுறம், எதை செய்தாலும் குற்றம் சொல்லுகின்ற காமடேஸ்வரர் மதம் ஜாதி என்ற விஷ விதையை தூண்டி தமிழகத்திலே கலவரத்தை உண்டாக்கலாம் என்பதோடு உட்கார்ந்து பாஜக தலைவர் பேட்டியை தருகின்றார். இந்த மாநாடுகள் என்பது அரசியலிலே மக்களிடையே மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் என்பதை முருக பக்தர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடை இனி முறியடிக்க வேண்டும் என்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற ஒரு மாநாடு தான் அந்த மாநாட்டை மிஞ்ச முடியும். இந்த மாநாடு சங்கிகள் மாநாடு என்றுதான் நாங்கள் பெயர் வைத்திருக்கின்றோம். நாங்களும் நடத்துகின்றோம். 7/7/2025 அன்று அறுபடை வீரர்கள் ஒரு வீடான முருகப்பெருமானுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் இதுவரையில் கேள்விப்படாத 400 கோடி ரூபாய் செலவில், வடக்கிலே தான் கேள்விப்பட்டிருப்பீர்கள், 100 கோடி 200 கோடி என்று குடமுழுக்குகள் திருப்பணிகள் என்று. தமிழ்நாட்டிலே முதலிலே 400 கோடிக்கு மேலாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடைபெறுகின்ற திருச்செந்தூரிலே விழா கோலம் பூண இருக்கின்றோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒன்றியம் மட்டுமல்ல, உலக அளவிலே இருக்கின்ற முருக பக்தர்கள் கூடி அரோகரா சத்தம் மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வரை கோட்டையில் அமர்த்தும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.